ஸ்ரீதர் சார் என்ன படம் சார் ஜனநாயகனுக்கு அடுத்து விஜய்க்கு என்ன படம் சார்? இது கடைசி படம் இல்லைன்னு சொன்னீங்களே. நான் இப்ப சொல்ல முடியாது சார். அதாவது அவர் விஜய் வைக்கலையா? எலெக்ஷனுக்கு அப்புறமா திரும்ப திரும்ப சொல்றேன். இல்ல எலெக்ஷனுக்கு அப்புறமா சொல்றேன். ஜனநாயகன் நான் சொல்றேன். ஜனநாயகன் வந்து தம்பி விஜய்க்கு கடைசி படம் இல்லை. ஓகே. அப்புறம் வேற என்ன வேணும்? இது தேர்தலுக்கு அப்புறம் அடுத்த படம் வெளியாகுமா இல்லைன்னா அதுக்கு முன்னாலே அதுக்கான அறிவிப்பு வெளியாகுமா? நீங்க உறுதியா சொல்றீங்க இதான் லாஸ்ட் படம் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச தகவல் இதான் லாஸ்ட் படம். இல்ல லாஸ்ட் படம் இல்ல, தேர்தலுக்கு ஒரு படம் வரும் சார். ஓகே. ஆனா இந்த தேர்தலுக்கு அப்புறம் படம் வரும், அப்போ தொடர்ந்து ஒரு நடிப்பார். தொடர்ந்து நடிப்பார். ஓகே சரி, உங்களோட இந்த தகவல் வந்து ரெண்டாவது இப்ப இந்த விவாதம் சம்பந்தமா சில கருத்துக்களை நான் சொல்லிட விரும்புறேன். நான் சொல்லிடுறேன் சார். தியேட்டர் நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை தம்பி ஆபிரகாமும் என் சார்பா அவரே பேசிட்டாரு. ஆமா, அவர் திரையரங்க உரிமையாளர் சங்கத்துல அவர் பொறுப்பு கொடுக்கல சார், அந்த அளவுக்கு பேசிருக்காரு. நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றேன். ஸ்ரீதர் சார், நீங்க திரையரங்குகளை நீங்க இந்த திரையரங்குல உள்ள பாதிப்பு நான் குறை சொல்லல, ஆனா தண்ணி வைக்க மாட்டாங்க சார் எந்த தியேட்டர்லயும். 800 ரூபாய்க்கு பாப்கார்ன் குடிக்க தண்ணி வைக்கிறது இல்ல ஒரு தியேட்டர்லயும். இதை யாருமே நீங்க திரையரங்க உரிமையாளர் சங்கத்துல இருந்து ஒருத்தர் கேட்கறதே இல்ல. இல்ல நீங்க நாளை காலையில வாங்க, எந்த தியேட்டர் வேணாலும் வாங்க, எல்லா தியேட்டர்லயுமே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வைக்கப்பட்டுள்ளது. அது அறிவிப்புல இல்ல. இப்போ நீங்க நான் சொல்றது அந்த இப்ப பெரும்பான்மையாக உள்ள ஏஜிஎஸ்ஆ இருக்கட்டும், பிவிஆரா இருக்கட்டும், இது போன்றவங்களை போன்ற சிறு சிங்கிள் ஸ்கிரீன் தியேட்டர்ல மட்டும்தான் வைக்கிறாங்க. இந்த மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல எங்கேயும் தண்ணி கிடையாது சார். நீங்க வந்து போய் பாருங்க எல்லா இடத்துலயும். ஆனா கூட்டிட்டு போய் காட்டுறேன். எல்லா இடத்துலயுமே பிவிஆர் இருக்கட்டும், ஐநாக்ஸா இருக்கட்டும், ஏஜிஎஸ்ஆ இருக்கட்டும், சிங்கிள் ஸ்கிரீன் எல்லா இடத்துலயுமே வச்சிருக்கோம். அதனால அது ஒரு பெரிய விவாத பொருள் இல்ல. ரெண்டாவது முக்கியமான விவாத பொருள் தான். தண்ணி கிடைக்காம இதுவரை யாரோ அங்க பெரிய பாதிப்பு ஏற்படல. பாதிப்பு ஏற்படும்போது இது பெரிய பிரச்சனையா உருவாகும். உண்மையில தண்ணி 800 ரூபாய்க்கு பாப்கார்ன் எல்லா இடத்துலயுமே ஒரு வாட்டர் கார்டு 20 ரூபாய்க்கு வைக்க மாட்டாங்க. அது உண்மை. அது சார் தண்ணீர் எல்லா இடத்துலயுமே ப்ரொவைட் பண்ணப்படும். அதே மாதிரி திருச்சியில இருக்கலாம் ஒருவேளை. அதே மாதிரி ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே கம்பல்சரி இல்ல, ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டா வாங்கலாம், விருப்பப்படலைன்னா விட்டுறலாம். சரி, இப்ப நம்ம அந்த இதுக்கு வந்துருவோம். நம்ம அந்த நீங்க வச்சிருக்கிற என்ன தலைப்பது ஆக்சுவலா அது ஜனநாயகன் திரையரங்க அரசியல் வச்சிருக்காரு. பல சர்ச்சைகள் பேசப்படுது. திரையரங்கத்துல நம்ம கோடங்கி தரப்புலயும் ஆபிரகாம் தரப்புலயும் கேட்டலாம்னு பாக்குறோம். எதுவும் சர்ச்சை இருக்கா இல்லையா? திரையரங்கள் ஒதுக்கீடு ஒன்னும் சர்ச்சையில இல்ல. எனக்கு ஒரு 3 நிமிஷம் ஃப்ரீயா விடுங்க, நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சேன். சொல்லுங்க சார். சார், எந்த பெரிய ஸ்டார் நடிச்ச படங்களுக்கும் தியேட்டர்ல முன்னுரிமை கொடுக்கப்படும். வசூல் ஆகிற படங்கள் தொடர்ந்து ஓட்டப்படும். வசூல் கம்மியா உள்ள படங்கள் நிறுத்தப்படும். ஸ்கிரீனை அதிகப்படுத்துவாங்க, ஸ்கிரீனை குறைப்பாங்க. நம்பர் ஆஃப் ஷோஸ் அதிகப்படுத்துவாங்க, நம்பர் ஆஃப் ஷோஸ் குறைப்பாங்க. இது இயற்கையா உள்ளது. ஆல் இன் த கேம். அரசியல் இதெல்லாம் சகஜப்பான்னு நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லுவார்ல, அது மாதிரி இதெல்லாம் ரொம்ப தொழில யதார்த்தமான ஒண்ணு. ஜனநாயகன் பராசக்தியில உள்ள ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப டீடைல்டா உங்க வாயில நான் வந்து மக்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு சில பேருக்கு தெரியாத கருத்துக்கள். ஜனநாயகனும் பராசக்தி ஏன் மோதுது? விஜய்க்கும் சிவகார்த்திகேயன் சண்டையா? அதெல்லாம் இல்ல. விஜய் இந்த படத்துல காசு வாங்கிட்டு நடிச்சுட்டு ஒரு வெளில வந்துட்டாரு. இன்னைக்கு மலேசியா போயிட்டாரு. நாளைக்கு காலையில அங்க ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்கு. சிவகார்த்திகேயன் வந்து ஆக்சுவலா வெங்கட் பிரபுவோட ஒரு அமெரிக்கா போயிருக்காரு. ஓகே. வெங்கட் பிரபுவோட ஒரு அமெரிக்கா போயிட்டார். அவர் வந்து அடுத்து அந்த ஏஐ தொழில்நுட்பத்துல அந்த கோட் படத்துல வந்த சில சீன்ஸ் அதுல வருது. அதுக்கு அவர் போயிட்டார். சோ அவங்களுக்குள்ள எந்த விதமான போட்டியோ எந்த விதமான சார் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு எனக்கு. சரி, கிளியரா கேக்குது சார், சொல்லுங்க. கிளியரா கேக்குது, சொல்லுங்க. சோ அதுல வந்து அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இந்த படத்தை ஏற்கனவே அவங்க பொங்கலுக்கு வர்றோம்னு சொல்லி அவங்க பராசக்தி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஜனநாயகன் தீபாவளி 25 வர்ற மாதிரி இருந்தது. ஓடிடி விற்பனைக்கு அவங்க வச்ச நம்பர், அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்னால அவங்க வந்து ஜனவரி 26க்கு போனாங்க. ஆல்ரெடி அவங்க 9 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இவங்க 14 ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த 9, 14 என்ன ஆக்சுவலா என்ன சிரமங்கள், என்ன பிரச்சனைகள்னா, சோஃபார் தமிழ்நாடு இஸ் கன்சர்ன்ட் 1163 ஸ்கிரீன்ஸ் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. நாளை காலையில மாறும். என்னங்க ஏன் மாறும்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு 2 ஸ்கிரீன் மூடிடுவாங்க, திடீர்னு ஒரு 4 ஸ்கிரீன் புதுசா வரும். அதனால அந்த நம்பர் வந்து அந்த 1100 to 1200 அடிக்கடி பிளக்சுவேஷனா மாறிட்டே இருக்கு. இது ஒரு கருத்து. ரெண்டாவது, விஜய் படம் இப்ப நீங்க சொல்ற கண்ணன் சொல்ற கருத்து இப்படி வச்சா இது கடைசி படம்னு வச்சாக்க அப்ப எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும்.
அந்த விஜய் படத்தை ஒரு வாட்டி பாக்குறவங்க 2 வாட்டி பார்ப்பாங்க, 2 வாட்டி பாக்குறவங்க 5 வாட்டி பார்ப்பாங்க. சோ அந்த கலெக்ஷன், அந்த புஷ் இருக்கும். அந்த இடத்துல அந்த 9ஆம் தேதி 14ஆம் தேதி இடையில 9, 10, 11, 12, 13 இந்த 5 நாளைக்கு கொஞ்சம் அதிகமான தியேட்டர்கள் போட்டுட்டு திரும்ப 14ஆம் தேதி கொஞ்சம் தியேட்டர் ஷேர் பண்ணிக்கலாமாங்கிற அளவுக்கு ஒரு ஜெனரலான ஒரு கான்செப்ட் போயிட்டு இருந்தது. பட் அந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஆகாஷ் பாஸ்கரன், எனக்கு அவருக்கு ரொம்ப ஒரு பர்சனலா பழக்கம் இல்ல, அவங்க ஏன் முடிவு எடுத்தாங்க, எதுக்காக முடிவு எடுத்தாங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியாது. பட் நம்ம வந்து 10ஆம் தேதியே வந்துருவோம், 10ஆம் தேதி வந்துட்டா அவங்களோட எக்ஸ்பிளாய்டேஷன் பெட்டரா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல அவங்க வந்துட்டாங்க. பட் அதுல நேற்றைக்கு நம்ம எல்லாரும் எதிர்பாராத ஒரு பின்னடைவு என்ன வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா, அந்த படத்தை முந்தா நாள் சென்சார் பார்த்துட்டு அதுல நம்பர் ஆஃப் கட்ஸ் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்காங்க. அதாவது 67ன்றாங்க, 47ன்றாங்க. அது எனக்கு ஆக்சுவலா தெரியல. அவங்க ரிவைசிங் கமிட்டி போயிட்டாங்க. ரிவைசிங் கமிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கேட்டீங்கன்னா, ரிவைசிங் கமிட்டிங்கிறது ஒரு 10 பேர் புது குழு அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஏற்கனவே உள்ள கட்டை வந்து அவங்க ஒத்துக்கவும் செய்யலாம், இல்ல அந்த கட்டை குறைக்கலாம், கட்டை வந்து அதிகப்படுத்தலாம். இதுக்கு மேல முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிபியூனல்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்ப 2022 இந்த ட்ரிபியூனல் வாஸ் அபாலிஷ்ட். இப்ப இதுக்கப்புறம் இதுல அவங்க வந்து ஒரு அவங்க அதாவது தயாரிப்பு அதாவது சென்சார் முடிஞ்ச உடனே ப்ரொடியூசரும் டைரக்டர் மட்டும்தான் அங்க உள்ளே சென்சார் அந்த ஆபீசஸ்க்குள்ளே போக முடியும். அவங்க போய் அதை ஒத்துக்க மாட்டாங்க, இல்ல ஒத்துக்குவாங்க, கையெழுத்து போட்டுருவாங்க. இதான் விஷயம். இது அவங்க அந்த ரிவைசிங் கமிட்டிலேயே அவங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரலைன்னு சொன்னால் அவங்களுமே இதுக்கு போறதுக்கு, கோர்ட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் ஜனவரி 2 தான் கோர்ட் ஓபன், அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு போட்டு ஜனவரி 4 இல்லைன்னா 5 அது ஹியரிங் வந்து இவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு பிராக்டிக்கல் சின்ன சின்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு. பட் இப்பவும் எனக்கு சில கிடைச்ச தகவல்னு சொல்றேன், ஊர்ஜிதமான தகவல்னு சொல்ல, ஜனநாயகன் படத்துக்கே கொஞ்சம் கட்ஸ் கொடுத்துருக்கதாகவும், அந்த கட்ஸ் ஒத்துக்கிட்டாதான் யூ சர்டிபிகேட், கட்ஸை ஒத்துக்கலன்னா ஏ சர்டிபிகேட்ன்ற மாதிரி ஒரு இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு 8:30 மணிக்கு அது ஒரு செய்தி கிடைச்சது. அது எந்த அளவுக்கு சரியான தகவல்ங்கிறது எனக்கு நாளைக்கு தான் என்னால ஊர்ஜிதமா சொல்ல முடியும். அதுவும் ஒரு சின்ன அந்த ஏவா அல்லது யூவாங்கிற ஒரு ப்ராப்ளத்துல இருக்கு. ஏன்னு வந்துட்டா என்ன ப்ராப்ளம்னா, இப்ப நம்ம கூலி படத்துக்குலாம் வந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வர முடியாது. 18 வயசு கீழே உள்ளவங்களும் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து எகெயின்ஸ்ட் சென்சார் ரூல்ஸ். அது அரசாங்கமே அந்த கட்டுப்பாடு எங்களுக்கு விதிக்குது. அப்ப இந்த ஃபேமிலி பார்க்குது, ஒரு ஃபேமிலியா ஒரு 8 பேர் 10 பேர் வந்துட்டாங்கன்னா ஒரு 2 குழந்தைங்களை மாத்திரம் வெளியில நிறுத்துற மாதிரி இருக்கும். அந்த 2 குழந்தைங்களை உள்ள அலோவ் பண்ண முடியாத காரணத்தினால அந்த 8 பேருமே தியேட்டரை விட்டு வெளியில போறக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு. டிக்கெட் போட்டு கேன்சல் பண்ற சிச்சுவேஷன்லாம் இருக்கு. ஸோ அதனால இந்த படங்களுடைய போட்டிங்கிறது ஒவ்வொரு நாட்கள்ல தெரியும். இதுக்கிடையில இந்த ரிவைசிங் கமிட்டியில அந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கிறது அந்த கருத்தும் நம்மளுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அதுக்கு காரணம் நேரடியாக எனக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் நண்பர்கள், ஆகாஷ் பாஸ்கரன் சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய பழக்கம் கிடையாது. ஆனா சுதா மேம் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். நேற்று நைட்டு சுதா மேம்க்கு நான் போன் போட்டு அவங்க என் போனை எடுக்கல. ஸோ என்னால எக்ஸாக்ட் ஒரு உண்மையான கரெக்ட் பொசிஷன் என்னால தெரிஞ்சுக்க முடியல. ஸோ எதுவாக இருந்தாலும் 2 படத்துக்குமே தியேட்டர்ஸ் கிடைக்கும். 2 படமுமே என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வருதுங்கிறத மண்டே அன்னைக்கு தான் சொல்ல முடியும். ஜனநாயகனே ஏவா யூவா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இன்னைக்கு இப்ப பிரசண்டா போயிட்டு இருக்குங்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு அப்ளை பண்ணி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி அவங்க பார்க்கணும். இன்னைக்கோ இல்ல மண்டேவோ அந்த படம் பார்க்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஆனா அதுல அவங்க படம் பார்த்துட்டு என்ன மாதிரி சொல்ல போறாங்க, என்னென்ன விஷயம், ஏன்னா அதுல இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற ஒரு மையப்படுத்தின ஒரு கதை. 2வது இப்ப நேத்திக்கு வந்து நம்ம அந்த விஜய் டிவி அவரு கோபிநாத்தும் சுதா மேமும் ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். அதுல அவங்க ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க, இந்தி எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது ஒரு பேஸ், பட் அதுல வந்து ஒரு அண்ணன் தம்பி ஒரு கதை இருக்கு, அதுல ஒரு லவ் இருக்கு. ரொம்ப அழகா அந்த சுதா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அதை பார்க்கும்போது எனக்கே அதுல ஒரு சின்ன ஈர்ப்பு ஏற்பட்டது. 2 படமும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல படம் பார்த்த வெளிநாட்டு சென்சார் ஏற்கனவே பார்த்துட்டாங்க. அதான் அதுல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். வெளிநாட்டுல சென்சார் பார்த்த ஒரு பிரதரே என்கிட்ட அவர் பேசினாரு, 2 படமே நல்லா இருக்கு சார், ஜனநாயகனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு, அவர் விஜய் நல்லா பண்ணியிருக்காரு, ஜனநாயகமே ரொம்ப ஆழ்ந்த ஒரு அற்புதமான ஸ்டோரி, ஜெயம் ரவி வந்து ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு, அதர்வா வந்து ரொம்ப அற்புதமா அந்த படத்துல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. சோ 2 படமும் வெற்றி அடையணும். நாங்க 2025 தியேட்டர்காரங்களா ரொம்ப கஷ்டப்பட்டோம் கண்ணன். வாடகை கொடுக்க முடியல, எலக்ட்ரிசிட்டி பில்லு பே பண்ண முடியல.